வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 19வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஷியாவை தான் காட்டுவாங்க. தனியாக டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே சைலண்ட்டாக ஒரு மாதிரி தனிமையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைம் பார்த்து நம்ம லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வருவார். செம்ம பசியில் இருப்பார். இந்த மாதிரி ஷியா சமைச்சு வச்சுருக்கிறத பார்த்ததும் வேகமாக அந்த உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா, ரொம்ப டயர்டாக வந்தவங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டும் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்க வேணாம், அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்களா. ஆனால் நம்ம லீ என்ன நினச்சிக்குவார் அப்படின்னா, சும்மா அவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன்னு வில்லா வாங்கிட்டு தான் காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, வில்லா சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு பணமே கிடையாது, நீ தான் சேவ் பண்ணவே சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமெடியாக பேச ஆரம்பிப்பார். ஆனால் அவங்க சீரியஸாக இருக்காங்க அப்படின்றது தான் போக அவருக்கு புரிய வரும். ஏன்னா ஷியா கண்ணியாக அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த மாதிரி அழுறேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எமோஷ்னலாக கேட்கும்போதும் அவள் சொல்லுவாள், அந்த மாதிரி வாங்க பற்றின விஷயங்கள் தான். அந்த ஸ்கேண்டல் ஆஃபீஸ் ஃபுல்லாக போயிடுச்சு, ஆன்லைன் ஃபுல்லாக இப்போ போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரீசெண்டாக நான் தான் கேள்விப்பட்டேன், நீங்கள் தான் எனக்கு அதை ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், ஆனால் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னால் உங்களுக்கு சிரமம் தானே, நீங்கள் அதனால் என் வீட்டில் இருக்க வேணாம், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஷியா அழுகிறத பார்த்ததும் நம்ம லீக் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துவார். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் சும்மா நார்மலாக பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல வில்லா வாங்குற வரைக்கும் காலி பண்ணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ ஒன்று பண்ணலாம், பேசாமல் வீட்டோட ரெண்ட்டை அடுத்த மாதத்துலேருந்து 1000 யுவான் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியா சொல்லுவாளா, அடிப்பாவி, இவ்வளோ நேரம் நான் உனக்கு உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன், அசால்ட்டாக காசை ஏற்றுற, சரியான பணப்பைத்தியம் அடி நீனு, பணம் 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 பணம்னு சொல்லிட்டு இந்த பிடுங்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு கொரியர் வீட்டுக்கு வரும். அந்த கொரியர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், ஷியாவுக்கு இந்த மாதிரி எஸ்கச் குரூப்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்னென்னா அந்த வீடியோ வைரல் ஆச்சுல, அந்த வீடியோ அப்லோட் பண்ணது ஷியாவும் அவங்க ஃப்ரெண்டு டாங்கியோவும் அவங்க சைட்லேருந்து அப்லோட் ஆகிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் பப்ளிக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருந்திருப்பாங்க. அது கூடவே சேர்த்து காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அதில் போட்டிருந்துருக்கோம். இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஷியாவுக்கு புரியாது. உடனே நம்ம தாங்கியுக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் தாங்கியூ சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ அப்லோட் பண்ணது நான் தான், ஏன்னா பெரிய இஷ்யூ ஆகிடக்கூடாது, உன்னை ரொம்ப பேசினாங்களா, அது தாங்க முடியாமல் நான் ரிசப்ஷனில் இருந்தேன்னு அப்படி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டே சாரிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசும்போது, சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க. ஏன்னா தான் ஃப்ரெண்ட் அப்லோட் பண்ணாங்கன்றப்ப இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஷியாவுக்கு தூக்கமே வராது, அதே நினச்சி புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்படியும் அவரோட ரூமுக்கு போவார். இருந்தாலுமே அவள் அந்த லாயர் நோட்டீஸ் அனுப்புறது இது எல்லாமே ஜஸ்ட் உன்னை ஏமாத்துறதுக்கு தான், பயம்புறுத்து தான் ட்ரை பண்ணுறாங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதலும் சொல்லிகிட்டு இருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. ஷியா டேரெக்டாக அந்த இதுக்கான இன்சார்ஜ் யார் லியா தானே, அவளை மீட் பண்ணி பேசணும் முடிவு பண்ணுவான். அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக மீட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் ஹோட்டல் ரெப்யூட்டேஷனாக கிடச்சிருச்சு, அதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுட்டு, நான் சாரி கேட்டுட்டேன்னு லாயல் நோட்டீஸ் திருப்பி வாங்கிக்கங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லியா அந்த இதுக்கு எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. லீகல் டிபார்ட்மெண்ட் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கும், எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆட்டிடியூடாக பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஷியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருப்பாங்களா. அப்போ டாக்டர் ஃபேங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு இவ இந்த டாஸ்க்கு இவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் பார்த்துட்டு இருந்திருப்பாள் அந்த எல்லா வேலையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அப்புறம் இனிமேல் நடக்கிற மீட்டிங்லேயும் நீ இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆஃபீஸ்லேயே ஒதுக்கி வச்சுருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது நம்ம தாங்கியுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் பப்ளிக்காக லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி இந்த மாதிரி சாரி நான் தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதுக்கான காரணம்
தான் அவன் வந்து ஆல்ரெடி வந்து ஷியா வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கான். பட் மற்றபடி வந்து நான் வந்து தப்பாக பேச கிடையாது, நடந்த தப்பாகவும் சொல்ல கிடையாது. இதுக்கு மேற்பட்டு யாரும் வந்து சைபர் புல்லிங்லாம் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வியூவர்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப மோசமாக மாற்றி மாற்றி வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவளால் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கி கண்டினியூ பண்ணி பேச முடியாது, ஆனால் பாதிலே கட் பண்ணிடுவாங்களா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜூன் வந்து பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் வந்து இப்போ வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அந்த கார்லேருந்தே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே எல்லாருக்கூடையும் ஆர்கியூ பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நீ யாராது, நீ பாட்டுக்கு வந்து சப்போர்ட்டராக காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டாங்களான்னு பேசும்போது, நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்றத சொல்லிவிட்டு, நான் வந்து இது மாதிரி நிறைய வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீம் இங்கே ஜூனோட அம்மா பார்ப்பாங்களா, அவனுக்கு கடுப்பாகி போயிடும். ஒரு பொண்ணுக்காக தன்னோட வேலையை பணைய வைக்கிற அளவுக்கு போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபோனுக்கு மெசேஜ் போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணாதடா, ஸ்டாப் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இவன் வந்து தொடர்ந்து அவங்க அம்மா மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க அம்மாவை பிளாக் பண்ணி விட்டுருவான். எப்படினாலும் வந்து இப்போ வந்து தாங்கி வந்து கஷ்டப்படுறா, கூட ஸ்டாண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, மனசு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்குமா. அப்படியே சப்வேயில் வந்து ட்ரெயின் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும்போது ஷியாவுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வரும். இந்த மாதிரி வீடியோ வைரல் ஆச்சுன்னா அது அவர் வரைக்கும் வந்திருக்கும் போல இருக்குது. கேட்பாரு, என்னாச்சுமா அவனுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் சரியில்லை, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் பிரச்சனையா, காசு எது நிறையா வேணுமா, சொல்லுமா, அப்பா எதுவும் அரேஞ்ச் பண்ணவான்னு கேட்கும்போது, ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் செட்டில் பண்ணிடுவேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கூட இலியும் வந்து நடந்து வந்தவர் கேட்டுருவார். அவருக்கு புரியுது இப்போதைக்கு ஷியா கிட்ட வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்பா ஆறுதல் படுத்துறதா சொல்கிறா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது இப்போ வந்து இவ்வளோ வந்து கூல் பண்ணணுமே, ரொம்ப வந்து மனசுரிஞ்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு, நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். ஷாப்பிங்னா வேணாம், என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஷியாவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் அதுக்கு மேட்சாக போடுற திங்ஸு, ஹீல்ஸு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. வேணாண்டான்னு சொல்லும்போது பர்சனலாக அவரே செலக்ட் பண்ணி இது உனக்கு சூப்பராக இருக்கும், போட்டு வான்னு சொல்லிட்டு ஃபிட்டிங் ரூம் வரைக்கும் தள்ளி விட்டுருவார். அவளும் போயிட்டு ஃபிட்டிங் ரூமில் வந்து கரெக்டாக செக் பண்ணி போட்டுட்டு வெளியில் வரும்போது நம்ம ஷியாவை அப்படி பார்க்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவார். ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சூப்பராக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு மேட்ச் ஹை ஹீல்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஷியாவுக்கு வந்து ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கவே தெரியாது, அது நம்ம லீக்கு தெரியாது. ஹை ஹீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வருவாரா, இது எல்லாத்துக்கும் மொத்த செலவு 3000 யுவான் வந்திருக்கும். அந்த போகிற நம்ம ஷியா கிட்ட காட்டாமல் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் நான் அவனை முக்கியமான இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கூட்டிகிட்டு போவார். அது ஃப்ரெண்டு சலூனா, அங்கே சூப்பராக ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி சலூன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அவங்களால அந்த ஹீல்ஸ் போட்டு நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழ போயிடுவாங்களாம். உடனே லீதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை பிடிச்சி அப்படியே கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்குனா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களே, அப்போ வந்து 2 பேருக்கு வந்து இடையில வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் உருவாகிற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆக்வர்ட் ஆகி விட்டுருவாங்க. இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம தாங்கியூக்கு வந்து இந்த மாதிரி ஜூன் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவனை ஒரு தடவை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூனுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் பிளேஸ் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு வருவான். வந்து பார்த்தா கோஸ்ட் ரூம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹாரர் ரூமு, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்ருப்பாங்க. டேட்டுக்கு இங்கேயா கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். சரிவா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போனால் இவன் வெளியில் வந்து கொஞ்சம் தைரியமானவன் இப்படி இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பான். உள்ளே போனோடனே பயந்து அலற ஆரம்பிச்சிருவான். தாங்கி பின்னாடியே போய் ஒழிஞ்சிக்குவானா. தாங்கிக்குன்னா சிரிப்பாக இருக்கும். இந்த ஹாரர் ரூமை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தன் பையன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்களும் இந்த ரூம்குள்ளே போகவும் என்ன ரூம்னே தெரியாமல் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து அந்த செட்டப்பெல்லாம் பார்த்து பயந்து அவங்களும் கத்த ஆரம்பிச்சிருவாங்களா. நாங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டாக விடுங்கடான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு உடனே வெளியே வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு காமெடியாக தான் இவங்க சைடு வந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷியாவும் லீயும் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம ஷியாவுக்கு வந்து ஓரளவுக்கு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்.
ஆனால் வெளியில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபுட் ஸ்டாலில் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவளுக்கு புரியுது இதெல்லாம் காலையிலேருந்து பண்ணது தன்னோட டிப்ரெஷன் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு தானே நீங்கள் பண்ணீங்க, தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஷியா சொல்லுவான், நீங்கள் தான் இந்த நாட்டோட பெஸ்ட் டெனண்ட்டாக இருப்பீங்க, ஒரு ஹவுஸ் ஓனருக்காக எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது லீயும் நீங்கள் மட்டும் சும்மாவா, நீங்கள் தான் இந்த நாட்டோட பெஸ்ட் லேண்ட்லேடியாக இருப்பீங்க, நீங்களும் உங்களோட ஹவுஸில் குடியிருக்கவங்களுக்காக எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து சுஷி அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம ஷியா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரா. உடனே நம்ம லீ நடுவில் புந்து அதை கெடுத்து விட்ருவார். கெடுத்து விட்டு ஷியா கிட்டே கேட்பாரு, நான் உங்கள் லவ் லைஃப்பில் இது இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின்கிட்ட யாருமே அப்ரோச் பண்ணக்கூடாது, அப்ரோச் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது, ஜெலஸு. அண்ட் அவர் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணாமல் அப்படியே கரெக்டாக வந்து ஓட்டிகிட்ருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லியாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி வந்து சத்தம் போட ஆரம்பிப்பார். இந்த மாதிரி வந்து நீ ஏன் அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்காமல் இருக்கன்னு கேட்கும்போது லியா கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவல் கொண்டு போனீங்க, லாயர் நோட்டீஸ்னால் எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி வேணால் சண்டைனா போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்தவன் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவான், இந்த மாதிரி வந்து ஷியா வந்து வேலையை வச்சுக்க வேணாம், வேலையிலேருந்து எடுத்துடலாம், அதை பற்றி நீ என்ன சொல்கிற, ஏன்னா அவள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது, உனையே பின்னாடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு லியா என்ன சொல்லிடுவா அப்படின்னா, இப்போ ஷியா இருக்கிறது நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னா அவள் இருந்துட்டு போகிறான், அது எனக்கு வந்து பெரிய இஷ்யூவும் கிடையாது, அவள் என்னை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் லீட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்றப்ப அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியமே தவிர வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. நான் என் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்க்காக என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன், நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஷியாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லி முடிச்சிடுவா. இதோடு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த வர எபிசோடுகளை வந்து பார்க்கலாம்.